மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சப்பறம் கடுகு போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே வெந்தயம் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். அதில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் மசாலா, மல்லிப்பொடி வத்தல் பொடி எல்லாம் சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு பொடி. மசாலாவை நீங்கள் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். புளி தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் ஆனில் வச்சுருங்க. அது நல்லா குழம்பு கொதித்து வரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம், தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே மீன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து சீலா மீன். எல்லா மீனையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கிளறக்கூடாது. இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கிளறிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழம்பு வந்து சிம்மில் தான் வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.